நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய திட்டத்தினை 23வது தவணை தொகை எப்பொழுது உங்களுக்கு வெளியிட போகிறாங்க. இது குறித்த சில தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை, சம்மன் நிதி யோஜனாவின் 23வது தவணை தொகை மற்றும் 22வது தவணை தொகை இதுவரை 9.46 கோடி விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் குறிப்பிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் கைக்கு வரும்? ஸோ இந்த கேள்விக்கு லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய மனத்திலேயே பதில்கள் அனைத்துமே அடங்கி இருக்குது. என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிஎம் கிசானின் 23வது தவணை எப்பொழுது வரும்? இந்த கேள்வி லட்சக்கணக்கான விவசாயிகளின் மனத்தில் உள்ளது. ஆனால் பல விவசாயிகள் தங்களின் 22வது தவணை ஏன் வரவில்லை என யோசித்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் மோடி 2026 மார்ச் 13 அன்று 22வது தவணையை வெளியிட்டார். அப்பொழுதிருந்து ஒரு மாதம் கடந்துவிட்டது. தங்களின் 22வது தவணையை பெறாத விவசாயிகள் தங்கள் மாவட்டத்தின் நோடு அதிகாரியை தொடர்பு கொள்ளலாம். அதற்கு முன்பாக 22வது தவணை தொடர்பாக அனைத்து சமீபத்திய வலைதளங்களையும் அதிகாரப்பூர்வமான இணையதளத்திலையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பணம் இங்கே சிக்கியுள்ளது என்பதை கீழே உள்ள படிகளை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது பிஎம் கிசான் சார்பாக குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ படி 1, பிஎம் கிசான் சம்மானுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தை நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அது pmkisan.gov. அதுக்கு செல்லணும். பயனாளிகள் பட்டியல் என பெயரிடப்பட்டுள்ள ஒரு புதிய பக்கம் ஒன்று திறக்கும். உங்கள் மாநிலம், மாவட்டம் மற்றும் தாலுகா ஆகியவற்றுள் உங்கள் வட்டாரம் ஆகிய கிராமத்தை உள்ளடக்கவும் தேர்ந்தெடுக்கவும். பின்னர் அறிக்கையை பெறு என்று தட்டவும். உங்கள் கிராமம் முழுவதும் மிக சமீபத்திய பட்டியல் திறந்திருக்கும். இது உங்களுக்கு இன்னும் ஏதேனும் சிக்கல் தொடர்ந்தால் பிஎம் கிசானுடைய போர்ட்டலில் முகப்பு பக்கத்திற்கு சென்று உங்களுடைய டேட்டாபேஸ் ஏதாவது அப்டேட் பண்ணணுன்னாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. வலதுபுறத்தில் உள்ள அது என்பதை கிளிக் செய்யவும். ஒரு புறம் திறக்கும். அதே போல் மாநில நோடல் அதிகாரிகள். ஸோ ஒரு புறம் திறக்கும், ஒரு பக்கம் எழுதும் என்று எழுதப்பட்டிருக்க உங்களுக்கு நீல நிற நோடல் இருப்பது என்ன அப்படின்றத தற்சமயம் விசாரிச்சுட்டு வராங்க. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.